ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீசர்ஸ், வெல்கம் டு மாக் டாக்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜான்வரி 2026 இந்த வருஷம் பிறந்த உடனே இந்த மாதம் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஒரு கன்சல்டேட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் வருஷம் பிறந்த உடனே இந்த மாதம் அதிகமான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆர்பிஐல இருந்தும் சரி, நபார்டு, அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் நேரம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்லா யூடியூப் சேனல்லையும் இதை போட்டுட்டாங்க. ஐபிஎஸ் கேலண்டர் அப்படின்றது நம்மளுக்கு வெளியாயிடுச்சு. பட் இதை தாண்டி யுகோ பேங்க்லேயும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பட் அதை நான் வந்து இந்த இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. பட் இன்கேஸ் உங்களுக்கு இக்கோ பேங்கோட இந்த எஸ்ஓ ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்டுமே வந்திருக்கு. அதோட டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. கண்டிப்பாக அதோட டீட்டெயிலை நான் வந்து கமெண்ட்ல போட்டு பின் பண்ணுறேன். இல்லை ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம அதை வந்து மேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஆர்பிஐ, நபார்ட், ஐபிபிஎஸ் இந்த மூணுத்தோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுதான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரியான வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அப்படின்றத தினமும் காலையில் 5:30 மணிக்கு நம்ம லைவ்ல கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ நம்மளோட சேனலுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இந்த மாதம் ஃபுல்லாகவே கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்போம். செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்மளோட வெப்சைட் மாக்டாஃபீஸர்.in போனீங்க அப்படின்னா, நீங்க எந்தவித கோர்ஸ் எதுவுமே பர்ச்சேஸ் இல்லாம டெய்லி சிஏ மெட்டீரியல்ஸ், ஓகே, சிஏ பிடிஎஃப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் எந்த அமௌண்ட்டும் நீங்க பே பண்ண தேவை கிடையாது. ஹோம் பேஜ்லயே உங்களுக்கு தேவையான டேட் வைஸ் எல்லாமே இருக்கும். போனீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளஸ் குவிஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸோட குவிஸ் பிடிஎஃப் பிளஸ் வெக்காபுலரி பிடிஎஃப்மே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதுவுமே செக் அவுட் பண்ணி பாருங்க. அஹ் அது மட்டும் இல்லாம, டெலகிராம் குரூப்ல இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு அப்டேட்ஸ் நாங்க குடுத்துட்டே இருப்போம். எந்த டைம்ல பிடிஎஃப் அப்லோட் ஆகுது அப்படின்ற அப்டேட்ஸ் நாங்க டெலகிராம் குரூப்ல குடுப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும், நீங்க டெலகிராம் குரூப்ல எங்கள டைரக்ட்டாவே கான்டாக்ட் பண்ணலாம். மத்த சோசியல் மீடியா தளங்களா இருக்கட்டும், Instagram, WhatsApp எல்லாத்துலயும் நம்மளோட அ வெப்சைட் நம்ம வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க எல்லாத்துலயுமே எங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க. எதுல நீங்க அவைலபிளா இருக்கீங்களோ, அதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட்ஸ் அப்படின்றது எல்லாத்துலயும் ஈக்குவலா தான் குடுத்துட்டுருக்கோம். சரி, நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வருஷம் பொறந்த உடனேயே ஜனவரி மாசமே தொடர்ந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாவே வந்துட்டுருக்கு. ஓகேவா? அதனால மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு ஸ்டார்ட்டிங்கே ஒரு நல்ல வருஷமா இருக்கு. ஒரு பிளான் பண்ணலாம். பக்காவா பிளான் பண்ணிட்டீங்க. ஜான்வரி ஆரம்பிக்கிறாங்க. ஜான்வரி ஆரம்பிச்சோனே நம்ம எப்படி படிக்கணும்? இந்த வருடத்தில எப்படி நம்ம வந்து எக்ஸாம கிராக் பண்ணணும்? அப்படின்றத கரெக்ட்டா இப்பயே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வழியில பட் பிளான் பண்றத தாண்டி நம்ம அத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி பண்ணிட்டே இருக்கணும். ஸோ மோட்டிவேஷன் நம்மளுக்கு எப்பயுமே உதவாது. கண்டிப்பா உதவாது. எந்த மோட்டிவேஷன் அப்படின்றது உதவாது. நீங்க டெய்லி எஃபோர்ட், ஓகேவா? ஸோ டெய்லி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, கன்சிஸ்டன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவ நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட்டு ஆர்பிஐயோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தரலாம். ஆர்பிஐயோட ஓஏ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. பட் இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. மேபி இந்த நேரம் நீங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆ 10த் படிச்ச மாணவர்களுக்கு மட்டும் தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயமா நான் சொல்லிக்கிறேன். கிராஜுவேஷன் படிச்சிருக்கீங்க. கிராஜுவேஷன் இல்லன்னா வந்து ஹையர் கிராஜுவேஷன் படிச்சிருக்கீங்க. போஸ்ட் கிராஜுவேட் அது மாரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணவே கூடாது. பண்ணவும் முடியாது. ஓகேவா? ஒன்லி ஃபார் 10த் ஸ்டூடண்ட் மட்டும் தான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேல இருக்கிறவங்க, அதுக்கு மேல படிச்சவங்க பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ கிராஜுவேட்டா இருக்கீங்க அப்படின்னா பண்ணாதீங்க. இந்த போஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா போட்டிருக்காங்க. 572 வேக்கன்ஸிஸ் இருக்கு. பட் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டேட் வைஸ் லிங்க்குமே நான் வந்து மென்ஷன் பண்றேன். ஓகேவா? அதையுமே ஒரு வாட்டி பாருங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது இன்னைய டேட் 17ஆம் தேதி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ஸோ 15ஆம் தேதியிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களோட நண்பர்கள் யாராவது இருக்காங்க, 10த் முடிச்சவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. அதாவது இந்த மாரி ஒரு ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இதுல சேலரியே நான் போட்டிருந்தேன். ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தேன். இன்னான் சேலரியே அரவுண்ட் ஒரு 35K இப்போ இந்த வருஷம் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரூ. 35,000 ஒரு ஆஃபீஸ் அட்டெண்டன்ட் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சேலரி. உங்களோட நண்பர்கள் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு தயவு செஞ்சு நீங்க ரெஃபர் பண்ணி எக்ஸாம் அப்ளை பண்ணி அவங்கள வந்து அடுத்தவங்கள நம்ம வேலை வாங்கி வைக்கிறதுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தானே. ஸோ அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்க. நீங்க கிராஜுவேஷன் நான் அப்ளை பண்ணல. நான் ஏன் மத்தவங்களுக்கு சொல்லணும் இல்லாம, தெரியாதவங்களுக்கு இத தெரியப்படுத்துங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கெல்லாம் 10த் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலை இல்ல அப்படின்னு இல்லாம இருக்கிறாங்களோ, ஸோ ஒரு 10த் சர்டிஃபிகேட் இருந்தாலே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோவ அந்த மாரி மாணவர்கள் இருப்பாங்க. அந்த மாரி வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. பட் இதுல ஏஜ் லிமிட்டுமே இருக்கு. ஒரு முக்கியமான கிரைட்டீரியா 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்களும் ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஸோ நெறைய மாணவர்கள் இருக்காங்க.
10th முடிச்சுட்டு வெளிய போயிட்டு குடும்ப சூழ்நிலை வேலை செய்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம் டேட் அப்படின்றது டென்டேட்டிவ் தான். இன்னும் அஃபிஷியல் சொல்லல. 28 பிப்ரவரிலேருந்து 1 மார்ச்சுக்குள்ள நடக்கலாம் அப்படின்ற மாரி டென்டேட்டிவா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எடுத்திருக்க எல்லா டேட்டாவுமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல வந்து மட்டும் தான் எடுத்திருக்கோம். மத்தபடி எந்த வெளிய இருந்து எங்கேயுமே நம்ம எடுக்கல. ஓகேவா? ஆல்ரெடி சொல்லிட்டேன். மினிமம் ஏஜ் 18 வயசா இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் 25 வயசு. அதேமாரி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி மாணவர்களா இருக்கீங்க, ஓபிசியா இருக்கீங்க, இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேன், இல்ல பிடபிள்யூபிடி இருக்கீங்க அப்படின்னா, நீங்க அ அ உங்களுக்கு அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? ஸோ 5 வருஷம், 3 வருஷம் அப்படின்ற மாரி ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கு. அடுத்தது டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 120 டோட்டல் மார்க் 120 மார்க். டியூரேஷன் வந்து 90 நிமிஷம் 1 1/2 மணி நேரத்துல இவ்வளோ கொஸ்டின்ஸ். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் இன்க்ளூட் பண்ண போறாங்க அப்படின்னா, ரீசனிங், ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், நியூமெரிக்கல், குவான்ட்ஸ் இது எல்லாத்தையும் அப்ளிகேட் பண்ண போறாங்க. ஆஸ் யூசுவல் ஐபிபிஎஸ் ஓட அதே சேம் பேட்டர்ன் தான். 0.25 மார்க்ஸ் வந்து 0.25 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நெகட்டிவ்ல இத மைனஸ் பண்ணிடுவாங்க. ஓகே தானே? இது எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரெக்ரூட்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நபார்டோட டெவலப்மென்ட் அசிஸ்டன்ட். ஒரு சூப்பரான ஒரு வேலை அப்படின்னே சொல்லலாம். நபார்ட்ல ஒரு டெவலப்மென்ட் அசிஸ்டன்ட் அப்படின்றது ஒரு சூப்பரான வேலை. இதுல மொத்தமா போஸ்ட் 159. அதே டெவலப்பர் டிஏல ஹிந்தி போஸ்ட்டுக்கு 3 போஸ்ட் குடுத்துருக்காங்க. டோட்டலா 162 வேக்கன்ஸீஸ். ஓகேவா? தமிழ்நாடுக்கு மட்டும் 10 வேக்கன்ஸீஸ். ஓகேவா? அக்ராஸ் போத் போஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 10 வேக்கன்ஸீஸ் தமிழ்நாட்டுல மட்டும் குடுத்துருக்காங்க. இந்த அ நபார்ட்ல டிஏவா வொர்க் பண்றதுக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. 17 ஜனவரி 2026. அதுலருந்து 3 பிப்ரவரி வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றது நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் பிலிம்ஸ் எப்ப நடக்க போகுது அப்படின்னா 21 மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. அது வந்து 12 ஏப்ரல். ஸோ டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நோட்டிஃபிகேஷனே வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணலாம். ஸோ 21 பிப்ரவரி அப்படின்னா நம்ம எத்தன பிலிம்ஸ் போட்டு பார்க்கணும். மெயின்ஸ் ஏப்ரல் வருது அப்படின்னா 4 மந்த்ஸ்ல நம்ம என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து படிக்கணும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்றது 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த எக்ஸாம வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் அப்படின்றது 35. அது மட்டும் இல்லாம ஏஜ் ரிலாக்சேஷனுமே இருக்கு. ஸோ நீங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அது மாரி பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்றது தனியா வருது. டெவலப்மென்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து மினிமம் 50% மார்க் அப்படின்றது இருக்கணும். ஒரு பேச்சுலர் டிகிரி இருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிரும். ஸோ கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் அப்படின்றது ஒரு ஒரு அடிப்படை கல்வி ஆயிப்போச்சு. இப்ப எல்லாருக்குமே கம் க க க கண்டிப்பா கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? அதே மாரி வந்து டெவலப்மென்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து வித் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஆஸ் அ சப்ஜெக்ட். இப்போ நீங்க ஹிந்தி போட போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து போத் சப்ஜெக்ட்டா இருக்கணும். டிரான்ஸ்லேஷன் நாலேட்ஜ் பிட்வீன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி கண்டிப்பா இருக்கணும். அ இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம 2ஆ நடக்க போகுது. ஒண்ணு பிரிலிம்ஸ் நடக்க போகுது. மெயின்ஸ் வந்து ஏப்ரல் நடக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து சொல்லியாச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் தான் இது. ஐபிபிஎஸோட எக்ஸாம் கேலண்டர் அப்படின்றது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 15ஆம் தேதி 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஐபிஎஸ் பிஓ அப்படின்றது அகைன் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்ல நடக்க போகுது. பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து 22, 23 ஆகஸ்ட்ல நடக்க போகுது. மெயின்ஸ் எக்ஸாம் 4த் அக்டோபர்ல நடக்க போகுது. ஓகேவா? ஸோ எஸ்ஓ எக்ஸாம் அதே மாரி ஐபிபிஎஸ் எஸ்ஓ எக்ஸாம் 29 ஆகஸ்ட், மெயின்ஸ் எக்ஸாம் 1 நவம்பர்ல நடக்க போகுது. ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் வந்து 10, 11 அக்டோபர்ல நடக்க போகுது. மெயின்ஸ் எக்ஸாம் 27 டிசம்பர். ஸோ ஆர்ஆர்பி சைடு வரோம் அப்படின்னா, ரூரல் பேங்க் சைடு வரோம் அப்படின்னா, ஆஃபீஸர் ஸ்கேல் 1ஓட பிரிலிம்ஸ் அப்படின்றது 21, 22 நவம்பர்ல நடக்க போகுது. மெயின்ஸ் 20 டிசம்பர். ஸோ ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 ஆர்ஆர்பில வந்து ஒரே சிங்கிள் எக்ஸாமினேஷன் 20 டிசம்பர்ல நடக்க போகுது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏ வந்து 6, 12, 13 டிசம்பர் 2026. அதோட மெயின்ஸ் அப்படின்றது ஜனவரி 30ஆம் தேதி தான் மெயின்ஸ் அப்படின்றது நடக்க போகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு டேட்டா தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ கிளியரா இருக்கு. இந்த டேட்டா வித் ஐபிஎஸ் எந்த வருஷம் மாத்தனதே கிடையாது. அதனால நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத கிளியரா ரெடி பண்ணலாம். ஸோ எப்போ நீங்க ரெடி பண்ணாலுமே ஐபிஎஸ் பிஓ எக்ஸாம நீங்க கிராக் பண்றதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்கு. பட் டெய்லி எஃபோர்ட் அப்படின்றது நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? கன்சிஸ்டன்டி தான். மோட்டிவேஷன் அப்படின்றது எந்த இடத்திலயுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆவாது. எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் நான் இன்னைக்கு படிக்கணும். நான் இன்னைக்கு வந்து 2 டாபிக் முடிக்கணும் அப்படின்னு நீங்க உங்களோட மைண்ட்ல இருந்தா மட்டும் தான், நீங்க எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலுமே அச்சீவ் பண்ண முடியும். இல்லாட்டி கண்டிப்பா பண்ணவே முடியாது. அதனால அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அ டெய்லியுமே ஒர்க் பண்ணுங்க. ஒரு விஷயத்த நோக்கி டெய்லியுமே ஒர்க் பண்ணா தான் நம்மளுக்கு அதுல ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். 100% கிடைக்கும். இன்னைக்கு கிடையாது. இது அதாவது இன்கேஸ் நான் டெய்லியுமே படிக்கிறேன். பட் நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன். என்னால பாஸ் பண்ணவே முடியல அப்படின்னாலும், நீங்க படிக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கண்டிப்பா திரும்பி ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நம்மளுக்கு திருப்பி குடுக்கும். ஓகேவா? அதனால டெய்லியும் படிங்க. ஒரு பிளான கிரியேட் பண்ணுங்க.
ஓகேவா? ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் மோட் தான். அது அது எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. இப்போலாம் ஆஃப்லைன்றது எதுவுமே கிடையாது. அதுமாரி வந்து சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரஷன் அதுமாரி உங்களுக்கு எக்ஸாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ நான் அப்ளை பண்ணும்பொழுதோ, இல்லன்னா வேற ஒரு மாணவருக்கு நான் அப்ளை பண்ணும்பொழுதோ, அத வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவா போடுறேன். ஓகேவா? அதுமாரி லைவ் ஃபோட்டோ கேப்சர் அப்படின்றது இப்போ கம்பல்சரி ஆயிடுச்சு. ஐபிபிஎஸ் அப்ளிகேஷன் பண்ணக்குள்ள நீங்க இப்போ மொபைல்லே அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. முன்ன மாரிலாம் கிடையாது. நீங்க மொபைல்லே பண்ணிக்கலாம். லேப்டாப்ல கேமரா இருக்கவங்க நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்த பக்காவா பிளான் பண்ணுங்க. பக்காவா ரெடி பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி அதுக்கேத்த மாரி போறீங்க அப்படின்னா, ஸோ டெய்லியும் அத நோக்கி வொர்க் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் பாசிட்டிவா நடக்கும். அது எக்ஸாம் கிளியர் பண்றதாவும் இருக்கட்டும், இல்லன்னா அந்த நீங்க படிக்கிறதுனால உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு 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 விஷயம் நடக்கலாம். ஓகேவா? அதனால டெய்லியும் ஒரு ஒரு விஷயத்த டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா அதோட ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அட்லீஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஆளுக்காச்சும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, இதே போஸ்ட் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன போஸ்ட்ட கீழ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு படிக்கலாம். ஓகேவா? அத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டடி குரூப்புக்கு யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அத நான் ரெக்டிஃபை பண்ணிர்றேன். ஓகேவா? ஸோ இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவ இதோட கம்ப்ளீட் பண்றேன். இதே மாரி ஒரு யூஸ்ஃபுல்லான நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க் யூ ஆல். பாய்.